ராயன் படம் முதல் நாளை விட 2வது நாளை விட 3வது நாள் அடித்து துவம்சம் பண்ணிடுச்சு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்கவே பெரிய வசூல். நேற்று 3வது நாள் ஞாயிற்றுக்கிழமை எடுத்திருக்கு. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இந்த படம் வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது தனுஷ் அவர்களோட கெரியர்லேயே இது ஒரு பெரிய ஹிட்டு அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஸோ இந்த படத்துக்கு மிக்ஸ்டு ரிவ்யூ வந்திருந்தாலுமே இந்த படம் பெரிய வசூல் எடுத்திருக்கு. இதை மட்டும் இல்லாமல் தனுஷ் அவர்களோட லைஃப் டைம் டாப் 5 கலெக்ஷனில் 5 இடத்துக்குள்ளே வந்திருக்கு. ஸோ எத்தனாவது இடம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அப்புறம் வந்து கல்கி 2898 AD, அப்புறம் வந்து இந்தியன் 2, டீன்ஸு, இப்போ ரீசெண்டாக வந்த படங்கள், இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி நான் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, அயன் தான். அயன் படத்தில் வந்து ஆண்டவன் ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஜினிகாந்த் அவர்களோட ஃபோட்டோவை போட்டு ஒரு படம் போஸ்டர்லாம் அடித்து அதுக்கு ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தில், அயன் படத்தில் அதுக்கான சிடியை வந்து ஒரிஜினல் பிரிண்ட்டை இங்கே விட்டுட்ருப்பாங்க. அது பிரிண்ட்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ டப்புன்னு போலீஸ் வந்துடுவாங்க. எல்லாத்தையும் செக்குன்னு அமுக்கிட்டு வெயிட் பண்ணுவோம். உள்ளே வந்தோடனே என்னமோ மிஷின் கன் எடுத்து எல்லோரும் லோட் பண்ணுற மாதிரி அப்படியே செக்குன்னு வெளில வரும். ஸோ சூப்பராக இருக்கும் அந்த சீனு. ஸோ அப்படி தான் அந்த பர்மா பஜார் அந்த சைட்லலாம் எப்படி வந்து அது கரெக்டாக பண்ணுவாங்க அப்படிங்கிறத அந்த சீனில் ரொம்ப தெளிவாக விளக்கியிருப்பாங்க. இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் குருதேவன், ஸ்ரீனிவாசன், ஸ்ரீ பிரவீன், மருது, அப்புறம் ரஹீல் அகமது, சந்தோஷ். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. டெட்பூல் அண்ட் வால்வரைன் அந்த படத்தோட டே 3 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 29,85 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நேற்று பெரிய வசூலை வாரி குவிச்சிருக்கு. இந்தியாவிலே ஹையஸ்ட் கிராசர் ஃபில்மாக இந்த வீக்கில் இதுதான் அமையுது. வேர்ல்டு வைடு பார்த்திங்க அப்படின்னா $227.2 மில்லியன் உலகம் முழுக்கவே பெரிய வசூல் எடுத்திருக்கு இந்த படம். கிட்டத்தட்ட யூஎஸ்ஏல மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 200 மில்லியனுக்கு மேலே அங்கே மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்தியா முழுக்க 85,05 லட்சமும், அப்புறம் வேர்ல்டு வைடு 438.3 மில்லியன். நான் யூஎஸ்ஏல மட்டும் 200 மில்லியனுக்கு மேலே கடந்திருக்குன்னு சொன்னது இந்த டோட்டல் 3 நாள் கலெக்ஷன் 438 மில்லியனில் இருந்து. ஸோ டொமஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. டொமஸ்டிக்கில் மட்டும் 202 மில்லியன். ஸோ அப்புறம் இந்த வருஷத்தோட பெரிய வெற்றி அப்படின்னா நம்ம வந்து என்னென்னமோ படம் சொல்லுவோம். நம்ம ஊர் படம் தான் சொல்லுவோம், இல்லை நம்ம நாட்டு திரைப்படம் தான் சொல்லுவோம். ஒன்று வந்து அரண்மனை 4 சொல்லுவோம், அப்படி இல்லைனா மகாராஜா சொல்லுவோம். அதை தாண்டி இந்தியா லெவலில் போனால் நம்ம வந்து கல்கி 2898 AD சொல்லுவோம். ஆனால் அதை தாண்டி உலகம் முழுக்க போனீங்க அப்படின்னா உலகத்திலே இதுவரையும் வசூல் பண்ணதுலே அதிக வசூலில் 12வது இடத்த பிடிச்சிருக்கு இந்த வருஷம் ரிலீஸ் ஆனால் இன்சைட் அவுட் 2. ஆமாங்க, இதுவரையும் இந்தியாவில் 35,32 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. யூஎஸ்ஏல $613 மில்லியன். இது இல்லாமல் மற்ற நாடுகளில் $892 மில்லியன். டோட்டலாக 1.505 பில்லியனை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த படம். நம்ம ஊர் காசுக்கு இதை மட்டுமே 12,600 கோடி கிட்ட வருது. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு $10 கிட்ட இது பண்ணால் 11வது பிளேஸ் கூட வரப்போகுது. 11, 10 டாப் 10க்குள்ளே வரப்போதா இல்லையா அப்படிங்கிறத வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். ஆனால் சரியான கலெக்ஷனை வாரி குவிச்சிருக்கு. அப்புறம் கில் அப்படிங்கிற படம் டே 24 ஒரு பக்கம் இது அமேசான் பிரைமில் இருந்தாலுமே வசூல் நல்லா தான் வந்துக்கிட்டு இருக்குது. இந்தியாவில் 50 லட்சம், வேர்ல்டு வைடு 78 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியா முழுக்க 26,41 லட்சம், வேர்ல்டு வைடு 45,31 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தை பார்த்தவங்கலாம் இது ஒரு 500 கோடி வசூல் கண்டென்ட்டியா, இதை போய் இப்படி 45 கோடிக்கு இது சின்ன பட்ஜெட்டில் தான் அவங்க எடுத்திருக்காங்க. இருந்தாலும் பெரிய ஹீரோ தான் கண்டிப்பாக அந்த வசூல் வந்திருக்கும். அப்புறம் சர்ஃபிரா இந்த படத்தோட 17வது நாள் வசூல் இந்தியாவில் வந்து 71 லட்சம், வேர்ல்டு வைடு 85 லட்சம். 26,41 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 34,61 லட்சம். அப்புறம் பேட் நியூஸ் அந்த படத்தோட டே 10 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 4,05 லட்சம், வேர்ல்டு வைடு 6,45 லட்சம். 61,43 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 92,95 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 10 நாளில். ஸோ 100 கோடியை நெருங்க போகுது. அப்புறம் கல்கி 2898 AD இந்த படத்தோட 32வது நாள் வசூல் நேற்று பெரிய வசூலை வாரி குவிச்சிருக்கு. 4,68 லட்சம் இந்தியாவில் மட்டுமே, வேர்ல்டு வைடு 6,55 லட்சம்.
ஸோ 760 கோடியே 92 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 1030 கோடியே 29 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டீன்ஸு இந்த படத்தோட டே 17 தமிழ்நாட்டில் 6 லட்சம், வேர்ல்டு வைடு 7 லட்சம். ஸோ டோட்டலாக இந்த படம் 2 கோடியே 53 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் இந்தியன் 2 இந்த படத்தோட 17வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 24 லட்சம், வேர்ல்டு வைடு 71 லட்சம். ஸோ டோட்டலாக 59 கோடியே 91 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 171 கோடியே 48 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் இந்த வாரம் வந்த திரைப்படங்கள் முதல் காதல் மரியாதை அப்படிங்கிற படம் டே 3 70,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக இந்த படம் 3 நாளில் 2 லட்சம், 1 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். பிதா 23 அப்படிங்கிற படம் டே 3 1.5 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 3.8 லட்சம் இந்த படத்தோட வசூல். ஸோ அதுக்கடுத்து தான் ராயன் படத்தோட 3வது நாள் வசூல் அடித்து துவம்சம் பண்ணிகிட்டு இருக்குங்க. தமிழ்நாட்டில் மட்டுமே இதுவரையும் டே 1 டே 2ஓட டே 3 தான் அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு. 12 கோடியே 32 லட்சம். கர்நாடகாவில் 1 கோடியே 85 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 92 லட்சம், கேரளாவில் 88 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 65 லட்சம், ஓவர்சீஸில் 8 கோடியே 12 லட்சம், வேர்ல்டு வைடு 25 கோடியே 74 லட்சம். டே 1 பார்த்திங்க அப்படின்னா ஒரு 23 கோடியிலேருந்து 24 கோடிக்குள்ளே வசூல் பண்ணிச்சு. டே 2 ஒரு 20 கோடிக்கு மேலே வசூல் பண்ணிச்சு. டே 3 25 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கு. அதாவது நேற்று நாளை பொறுத்த வரையும் தனுஷ் அவர்களோட கெரியர்லேயே ரொம்ப முக்கியமான நாள். ஏன் அப்படின்னா இத்தனை வருஷம் அவரோட கெரியர்லேயே சிங்கிள் டே கலெக்ஷன், அது டே 1 இருக்கட்டும் டே 10 இருக்கட்டும், சிங்கிள் டேல ஹையஸ்ட் கலெக்ஷன் நேற்று தான் 25 கோடி. அவரோட சைஸ் இவ்வளோ கிடையாது அப்படின்னு சொன்னாலுமே இந்த படத்துக்கு பயங்கரமான ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்திருந்தாலுமே இது எல்லாத்தையும் தாண்டி அவரோட கெரியரில் ஒரு முக்கியமான திரைப்படமாக அமைஞ்சிருக்கு ராயன். அதுவும் அவரோட டைரக்ஷனில் வந்த படம், அதுவும் அவரோட 50வது திரைப்படம். இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹிட் அப்படின்னா அவரோட டாப் 5 ஹையஸ்ட் கிராஸ் கலெக்ஷனை பார்த்தா நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி ராயன் படத்தோட டோட்டல் கலெக்ஷனை பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் 33 கோடியே 95 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 5 கோடியே 58 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 6 கோடியே 2 லட்சம், கேரளாவில் 2 கோடியே 63 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 70 லட்சம், ஓவர்சீஸில் 20 கோடியே 52 லட்சம், வேர்ல்டு வைடு 70 கோடியே 40 லட்சம். 3 நாளில் 70 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணி மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு ஒரு பக்கம் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்திருந்தாலுமே அதை தாண்டி இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஓவர்சீஸில் பெரிய கலெக்ஷன், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் பெரிய கலெக்ஷன், கேரளாவில் சூப்பர் கலெக்ஷன், ஆந்திரா தெலுங்கானாவில் அருமையான கலெக்ஷன், கர்நாடகாலையும் செம்ம கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் சொல்லவே தேவையில்ல, அடித்து துவம்சம் பண்ணிகிட்டு இருக்கு. அவரோட கெரியர் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய வசூலை வாரி குவிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த படத்தோட வசூலை வந்து நம்ம வந்து எப்படி கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னா அவரோட அந்த டாப் 5 ஹையஸ்ட் கிராசிக் இதில் வாத்தி தான் முதலிடம் 116 கோடி, திருச்சிற்றம்பலம் 112 கோடி, ராஞ்சனா வந்து 102 கோடியே 70 லட்சம், கேப்டன் மில்லர் 76 கோடியே 11 லட்சம், ராயன் 70 கோடியே 40 லட்சம். ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ராயன் இன்னும் ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ளே நம்பர் 1 பொசிஷனில் வந்துடும். தனுஷ் அவர்களோட கெரியர்லேயே ஹையஸ்ட் கிராசர் மூவியாக அமைதா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். அதை தாண்டி இந்த படம் 150 கோடி வசூல் வருமா வராதா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இன்றைக்கி ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து இந்த க்ரீனாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து போட்டு இந்த படம் சரியாக போகல அப்படின்னு சொன்னாலுமே, ஆனால் இன்றைக்குமே ஒரு அட்வான்ஸ் சேலே நல்லா வந்திருக்கு. இந்தியாவில் மட்டுமே அட்வான்ஸ் புக்கிங் சேல் மட்டுமே இன்றைக்கி, அதாவது நான் சொல்கிறது திங்கட்கிழமைக்கு 3 கோடிக்கு மேலே வந்திருக்கு. அப்படின்னா கிராஸ் கலெக்ஷன் மட்டுமே இந்தியாவில் மட்டுமே ஒரு 5-6 கோடி கிட்ட எதிர்பார்க்கலாம். ஓவர்சீஸில் ஒரு கோடி இல்லை 1.5 கோடி கிட்ட எதிர்பார்த்தாலுமே இந்த படம் டே 4 ஒரு நல்ல கலெக்ஷன் வரப்போகுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் இது கூட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுற மாதிரி இதை வந்து இப்போ ஒரு பாதி ஸ்க்ரீன்ஸ்லாம் கவுண்ட்லாம் கம்மி பண்ணிவிட்டு வேறு ஒரு பெரிய படம் நடுவில் இறங்க போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு எந்த படமும் இல்லை. மேபி அந்த ஆகஸ்ட் 15 வரையும் நடுவில் ஏதாவது ஒரு படம் வந்ததுன்னா கூட அதையும் தாண்டி இந்த படம் வசூல் பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ தனுஷ் அவர்களோட கெரியர்லேயே ஒரு பெஸ்ட்டு கலெக்ஷன் வீக்கெண்ட், ஓப்பனிங் வீக்கெண்ட் அப்படிங்கிறதுல இந்த ராயன் படம் அமைஞ்சிருக்கு. ராயன் 150 கோடி வசூல் வருமா, இந்த வாத்தியோட கலெக்ஷனை பிரேக் பண்ணி நம்பர் 1 பொசிஷன் வருமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் வாத்தி லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளோ வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.